கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை உபாகமம் அதிகாரம் 5 வசனம் 10. என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருடைய கற்பனைகளை கைக்கொண்டு அவருக்கு பிரியமுள்ளவர்களாய் அவரில் அன்பு கூர்ந்து நாம் வாழும்போது கர்த்தர் 1000 தலைமுறை மட்டும் நமக்கு இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறார். உபாகமம் 5:10 என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன் என்று சொல்லப்பட்டுள்ளது. கர்த்தருடைய கட்டளைகளை கைக்கொண்டு வேத வார்த்தைகளை தினம்தோறும் ஆராய்ந்து அதன்படி வாழ்ந்து அவருக்கு உண்மை உள்ளவர்களாய் நாம் வாழும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். தகுதியற்ற நம்மை கர்த்தர் கிருபையாய் நடத்தி வருகிற அன்பை ஒருபோதும் மறவாமல் முழு மனதோடு அவரை நாம் நேசிக்கும்போது அவர் நமக்கு இரக்கம் செய்து நம்மை பரிசுத்த பாதையில் நடத்துவார். அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கொள்ள நாம் எந்த விதத்திலும் தகுதியற்றவர்கள். ஆனால் கர்த்தர் நம்மை நேசித்ததின் நிமித்தம் நம்மை தேடி வந்து நம்மை ரட்சித்து நமக்கு இரக்கம் செய்த அந்த அன்பை நினைத்து ஒவ்வொரு நாளும் வாழ்வோம். ஒருபோதும் அவருக்கு விரோதமாய் நாம் பாவம் செய்யாதபடி நம்மை காத்து கொள்வோமானால் கர்த்தர் நம்மை பாதுகாத்து நடத்துவார். கர்த்தர் நம்மையும் நம் தலைமுறைகளையும் ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே ஒவ்வொரு நாளும் நாங்கள் உமக்கு உண்மை உள்ளவர்களாய் உமக்கு பிரியமாய் உம்மை முழு மனதோடு நேசித்து உம்முடைய வார்த்தைகளை ஆராய்ந்து அறிந்து அதை கை கொண்டு வாழ எங்களுடைய வாழ்வை உம்முடைய வார்த்தையின்படி நடத்த பரிசுத்தமாக எங்களை காத்து கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்களோடு கூட இருந்து நீர் எங்களை நடத்துவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.